இறையருளும் குருவருளும் நம்மை வழிநடத்தட்டும். வாழ்க வளமுடன். இன்று மதிவிருந்தில் சிந்தனையில், கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார், நீ கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய் அங்கே. இதுக்கு ஒரு குட்டி கதை பார்த்துடலாமா? சின்ன ஊர்ல ராமையான்னு ஒரு தாத்தா இருந்தார். ராமையா எல்லா காலையிலையும் கோவிலுக்கு சென்று கண்களை மூடி கடவுளை நினைத்து வழிபட்டுட்டு வந்தார். ஒரு நாள் அரவிந்த் என்ற ஒரு பையன் வந்தான். ராமையாவை பார்த்து கேட்டான், தாத்தா, நீங்க கண்ணை மூடி என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? கடவுள் உங்க முன்னாடி நிக்கிறாரா என்ன அப்படின்னு கேட்டான். அதுக்கு ராமையா சிரிச்சுக்கிட்டே, இல்லப்பா, நான் கடவுளை பார்த்துக்கிட்டு இல்ல, கடவுளா நினைக்கிற எண்ணத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அரவிந்துக்கோ ஒரே குழப்பமாயிடுச்சு. அரவிந்த் தாத்தாவை பார்த்து, அது என்ன அர்த்தம் தாத்தா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ராமையா பதில் சொல்றாரு, நம்ம கடவுளா நினைக்கிற எண்ணம் தான் கடவுளா மாறுது. அதுல கருணை இருக்கும், அமைதி இருக்கும், அன்பு இருக்கும். அந்த எண்ணத்திலேயே கடவுளையும் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. நீயும் முயற்சி பண்ணி பார்க்குறியா அப்படின்னு சொன்னதும், அன்னையிலிருந்து அரவிந்த் வழிபடும் போதெல்லாம் தன் எண்ணங்களிலிருந்து கருணையையும் சாந்தியையும் உணர ஆரம்பிச்சான். அவன் மனம் மெதுவா கடவுளோட ஒன்றியானது. கதை நல்லா இருந்ததா? நாளை மதிவிருந்தில் வேறொரு கதையோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன்.